விழுப்புரத்தில் 22 சென்டிமீட்டர் மழையால் வெள்ளக்காடான பேருந்து நிலையம். ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் தவிக்கும் மக்கள். மரக்காணத்தில் பூமீஸ்வரர் ஆலயத்திற்குள் புகுந்த மழைநீர். முழங்கால் அளவுக்கு நீர் தேங்கியதால் பக்தர்கள் தவிப்பு. திருவண்ணாமலையில் 17 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த மழை. நொச்சிமலை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர். அரசு ஊழியர் ஓய்வு பெறக்கூடிய வயதை 62ஆக உயர்த்துவது குறித்த ஆலோசனை நடைபெறவில்லை. அரசாணை வெளியாகப் போவதாக பரவக்கூடிய தகவல் வதந்தி என்று அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். அதானி குழுமத்தின் வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரிய தலைவர் மற்றும் கணவருக்கு பங்குகள். ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆய்வறிக்கையில் பரபரப்பு தகவல். ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையில் எந்த உண்மையும் இல்லை என்று செபி அமைப்பின் தலைவர் மாதவி புரி பூஜ் மறுப்பு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று அதானி குழுமமும் திட்டவட்டம். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு மின்னஞ்சல் மூலமாக கொலை மிரட்டல். ஏற்கனவே 3 காவலர்கள் பாதுகாப்பில் இருந்த நிலையில் ஒரு உதவியாளர் தலைமையில் மேலும் 4 காவலர்கள் பாதுகாப்பு. திருச்செந்தூர் ராட்சத அலையில் சிக்கி 3 பக்தர்கள் படுகாயம். கோவில் பணியாளர்கள் நீண்ட நேரம் போராடி 3 பேரையும் மீட்டனர். விடுமுறை தினத்திலும் சுற்றுலா பயணிகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படும் உதகை. வயநாடு நிலச்சரிவை அடுத்து அச்சம் காரணமாக கூட்டம் இல்லை என்று தகவல். சென்னை வேளச்சேரியில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்று கூடி நடனமாடி உற்சாகம். நாடு முழுவதும் முதுநிலை நீட் தேர்வு. தமிழ்நாட்டை சென்னை, மதுரை, கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் 25,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கால்பந்து போட்டியில் தோற்ற மாணவர்களை எட்டி உதைத்த ஆசிரியர் கன்னத்தில் அரைந்ததுடன் ஆவேசமாக திட்டக்கூடிய வீடியோ வெளியான நிலையில் பெற்றோர் அதிர்ச்சி. ஓடுறியா? ஓடுறியா? அந்த பால் எப்படி கடிச்சிச்சு? எப்படி கடிச்சிச்சு? இருக்கிற ஹைட்டுக்கு ஏர் பால் வந்து தலையை போட்டுனா உங்க வேலை என்ன போச்சு? உங்க வேலை முடிஞ்சு போச்சு. மேட்டூர் அணையில் நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக உயர்வு. நீர்வரத்து அதிகரிப்பை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை. திருத்துறைப்பூண்டி அருகே நகைக்கடையில் 40 சவர நகையை திருடும் சிசிடிவி காட்சி வெளியானது. 2 பைகளில் பொறுமையாக நகைகளை திருடிய காட்சி பதிவு. தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம். வாகன ஓட்டிகள் அச்சம். திருத்தணியில் முருகன் கோவில் மலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்களில் வந்த பக்தர்கள் 2 மணி நேரம் தவிப்பு. இரண்டு வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய 2024 ஒலிம்பிக் போட்டிகள் இன்றுடன் நிறைவு. பிரான்ஸ் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு உதவிக்கரம் நீட்டும் பிரபலங்கள். 25 லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக வழங்கினார் நடிகர் தனுஷ்.
சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உட்பட 17 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல்லில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக 3 மாவட்டங்களுக்கு சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சிக்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரஞ்சு அலர்ட் என்பது 20 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகும் என்ற தீர்மானிக்கப்படக்கூடிய இடத்தில் அந்த முன்னெச்சரிக்கை என்பது ஆரஞ்சு அலர்ட் என்பது கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் திருச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சிக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் இன்றும் அநேக மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. 17 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையும், 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் ஒரே நாளில் 22 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் வீடுகளிலும் பேருந்து நிலையத்திலும் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரத்தில் இடைவிடாமல் நேற்று நள்ளிரவில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் பேருந்துகள் தண்ணீரில் மிதந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. மேலும் பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாமலும் வெளியே வர முடியாமலும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பேருந்து நிலையத்திற்குள் செல்லக்கூடிய பேருந்து மீண்டும் வெளியே நிறுத்தப்பட்டு பயணிகளை ஏற்றிச் செல்கிறது. விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாமரைக்குளம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. பொதுமக்கள் முழங்கால் அளவுக்கு உள்ள தண்ணீரில் நடந்து சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வருகின்றனர். பெரும்பாலானவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாததால் வீடுகளை சுற்றி சூழ்ந்திருக்கூடிய நீரை உடனே அகற்ற வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் நகருக்குட்பட்ட கௌதம் நகர், காந்தி நகர், கட்டபொம்மன் நகர், சுதாகர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்த பகுதிகளில் 2 அடிக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் ஆலயத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவிலை புனரமைக்கக்கூடிய பணி தற்போது நடைபெற்று வருவதால் தரைத்தளத்தில் ஆங்காங்கே கொட்டி வைக்கப்பட்ட கற்கள் தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. பக்தர்கள் ஆபத்தான நிலையில் கோவிலுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் பல்வேறு வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது. மானூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பிரகாசபுரம், மன்னர்சாமி கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் தரைப்பாலம் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. முறையான வடிகால் வசதி செய்யாமல் பாலம் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருவதால் இங்குள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவண்ணாமலை அருகே ஏரியிலிருந்து வெளியேறிய உபரிநீரில் அடித்து வரப்பட்ட மீன்களை இளைஞர்கள் பிடித்து உற்சாகம் அடைந்தனர். தொடர் மழை காரணமாக நொச்சிமலை கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பி வழிகிறது. ஏரியின் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளான கஜலட்சுமி நகர், தனலட்சுமி நகர், சுப்பலட்சுமி நகர் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் குடியிருப்பு வாசிகள் இன்னலுக்கு ஆளாகினர். இதேபோன்று கீழ்நாத்தூர் ஏரியிலிருந்து அடித்து வரப்பட்ட 15 கிலோ எடை கொண்ட மீன்களை பிடித்து இளைஞர்கள் உற்சாகம் அடைந்தனர்.